ஐயா வணக்கம். என் பேர் மணிமேகலை. நான் ஈரோட்டில் இருக்கேன். நான் ஏஎல்பி வகுப்பு மாணவி. இந்த ஏஎல்பி வகுப்பு பற்றி என் கணவர் ஜூலை மாத பேட்சில் படித்தார். அது மூலயமா எனக்கு தெரியப்படுத்தினாங்க ஏஎல்பி வகுப்பை பற்றி, அதோட நன்மைகள் பற்றி எல்லாமே தெரியப்படுத்தினாங்க. அது மூலயமா நான் இப்போ நவம்பர் பேட்சில் படிச்சுட்டு இருக்கேன். ஏஎல்பி வகுப்பை பற்றி சொல்லணுன்னா, தன்னைத்தானே உணர்றதுக்காகவே ஏஎல்பி வகுப்பு அட்சய லக்ன பத்ததி ஐயா உருவாக்கியிருக்காங்க. ஐயாவுக்கு மிக மிக ரொம்ப நன்றி. புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தன்னைத்தானே உணர்ந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கும், எப்பப்பெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த காரியம் செய்யணும் அப்படின்றதுக்காகவே ஏஎல்பி வகுப்பு உருவாக்கி கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு மிக மிக ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுக்கு வகுப்பெடுக்கிற அனைத்து ஆசிரியர்களும் நல்ல புரிதலோட கவனமாக புரிஞ்சுக்கணும், நல்லா எழுதி நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்களே உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தெளிவாக ஒவ்வொரு வகுப்பிலையும் வர ஒவ்வொரு ஆசிரியரும் நல்ல தெளிவாக பாடம் நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட கோச் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் ஐயா. அவங்களும் நான் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறத ஹோம்ஒர்க்கு எழுதி அனுப்புவோம். அதுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லுவாங்க, நல்லா படிக்க சொல்லுவாங்க, நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. நல்லா படிங்க அப்படின்னு மோட்டிவேஷன் நல்லாவே பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் எடுத்த ஒவ்வொரு ஆசிரியரும் நல்ல புரிதலோடு நடத்தினாங்க. எல்லாருமே நல்லா நடத்தினாங்க. தெளிவாக பொறுமையாக கோவப்படாமல், ஏதாவது தப்பாக ஏதாவது பேசினா கூட அதுக்கு ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக பேச ஆரம்பித்தாங்கன்னா கூட இந்த மாதிரி பேசக்கூடாது, கரெக்டாக பேசணும், அளவாக பேசணும் அப்படின்னு சொல்லி நல்ல புரிதலோடு நடத்தி கொடுத்தாங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏஎல்பி வகுப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம், என் கணவர் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருந்தது. ரொம்ப கோவப்படுவாங்க, எல்லாத்துக்கிட்டே கோவப்படுவாங்க, ரொம்ப ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. இப்போ ஏஎல்பி ஜாதகம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் நமக்கு இந்த நேரத்தில் இதுதான் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு, அதனால் இது நடக்குது, அதனால் பொறுமையாக இருக்கணும், சரியாகிற காலகட்டம் வர வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி மாற்றம் இருக்குது அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். என்கிட்டையும் ஒரு சில மாற்றங்கள் எனக்கே தெரியுது. நானும் இயல்பு பற்றி ஒரு 4 பேர்த்துக்கு தெரிய வச்சு அவங்க வாழ்க்கையை அவங்களே உணர்ந்துக்கணும், ரொம்ப தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் ஒரு சிலர்கிட்ட ஏஎல்பி பற்றி நான் என்னோடய புரிதலோடு நான் அவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஏஎல்பி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்த மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுதுங்கய்யா. எதுக்கும் கோவப்படக்கூடாது, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் மட்டுமே காரணம் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டேன். அடுத்தவங்க மேலே எந்த பழியும் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க காரணம்னு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எது தப்பாக நடந்தாலும் அது நான் தான் காரணம், என்னோடய கிரக சூழ்நிலைகள், என்னோடய லக்னம், இந்த மாதிரி நட்சத்திர புள்ளி மாறும்போது, லக்னம் மாறும்போது எல்லாம் சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே என்னோடய ஜாதகத்தை நானே தெரிஞ்சுக்கிறேன், பலன் எடுத்து படிச்சுக்கிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வேறு யாருக்கும் ஜாதகம் வாங்கி கட்டத்தில் பார்த்து இங்கே இந்த மாதிரி கிரகங்கள் இருக்காங்க, இதனால் இந்த பலன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த ஏஎல்பி வகுப்புனால எங்கள் வாழ்க்கையே மாறும். அடுத்தவங்களுக்கு உணர்த்தவும் செய்வோம். அதுக்கு ரொம்ப நன்றி. புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் ஐயா என்னோட கோச், அவங்களுக்கும் மிக மிக ரொம்ப நன்றி. நிறைய பக்கம் போய் ஜாதகம் பார்த்து பரிகாரமாக நிறைய செஞ்சு எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்றப்போ ஒரு மாதிரி விரக்தியாக, கடன் சுமை இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி இருந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த ஏஎல்பி வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சுங்க ஐயா. அவங்க படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே ரொம்ப இப்போ ஜூலைலேருந்துன்றப்போ இப்போது 6 மாதம் ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக, மனசு ரொம்ப சந்தோஷமாக, நம்மளே புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இதுதான் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஏஎல்பி வகுப்புக்கு ரொம்ப நன்றி. ஏஎல்பி வகுப்பை அறிமுகப்படுத்தின ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.